லவ்வ கூட இன்சூரன்ஸ் பண்ண முடியுமாடாங்கிற ஒரு புது மாதிரியான அதே சமயம் செம்ம இன்ட்ரெஸ்டான கற்பனையோட 2040க்கு நம்மள கூட்டிட்டு போயிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விக்னேஷ் சிவன் அனிருத் கூட்டணி ஒன்னு சேர்ந்திருக்கிறதால கோலிவுட்ல லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மேல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் எகிரி அடிச்சுது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த ஃபியூச்சரிஸ்டிக் ரொமான்ஸ் மூவி பூர்த்தி பண்ணிச்சா? பாப்போம் வாங்க. படத்தோட ஸ்டோரி 2040ல நடக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. அங்க நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரியே உங்க லவ்வையும் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு அல்காரிதம் இருக்கு. அது உங்க பார்ட்னரோட பொருத்தம், உங்க லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் முன்னாடியே கணிச்சு சொல்லும். ஒரு கிரியேட்டரா விக்னேஷ் சிவன் தொட்டிருக்கிற இந்த ஏரியா ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த செயற்கையான உலகத்தை அவர் அமைச்சிருக்கிற விதம் ரசிக்க வைக்குது. கலர்ஃபுல்லான சீன்ஸ், ஃபியூச்சரிஸ்டிக் உலகம்னு ஒரு கலர் காகித கனவை நம்ம கண் முன்னாடி நிறுத்திருக்காரு. படத்துக்கு பெரிய பலமே அதோட ஸ்டார் காஸ்ட் தான். வைப் வாசி கேரக்டர்ல பிரதீப் அவரோட ஸ்டைல்ல கலக்கியிருக்காரு. அவரோட பாடி லாங்குவேஜ், வசனம் பேசுற விதம் எல்லாமே அப்படியே 2K கிட்ஸ் பண்ற மாதிரியே இருந்ததால படம் ஈஸியா 2K கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகுது. எஸ்.ஜே. சூர்யா எப்பவும் போல அவரோட வேற லெவல் நடிப்பால தியேட்டரையே அதிர வைக்கிறாரு. இவருக்கும் பிரதீப்புக்குமான சண்டை காட்சிகள் படத்தோட ஹைலைட். சீமானும் யோகி பாபுவும் அரசியல் நையாண்டி பண்றதுலயும் காமெடியிலையும் கதையோட போக்க அங்கங்க நல்ல கொண்டு போறாங்க. குறிப்பா சீமானோட தூய தமிழ் டயலாக்ஸ் எல்லாம் 2K கிட்ஸுக்கு புதுசா இருக்கு. அனிருத்தோட மியூசிக் படத்துக்கு ஆக்சிஜன் மாதிரி. ஏற்கனவே ஹிட்டான தீமா, எனக்கென யாரும் இல்லையே மாதிரியான சாங்ஸ், அப்புறம் மியூசிக் எல்லாமே சீன்ஸுக்கு இன்னும் பவர் கொடுக்குது. ரவிவர்மனோட ஒளிப்பதிவு 2040 வருஷத்து சென்னையை ரொம்ப அழகா மாடர்னா காட்டியிருக்கு. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பாதியில ஏன் சொதப்பிட்டாங்க? முதல் பாதி மாதிரியே ரெண்டாவது பாதியும் அதே ஸ்பீட்ல போகலங்கிறது தான் உண்மை. ஒரு சூப்பரான லவ் இன்சூரன்ஸ் கான்செப்டை எடுத்துட்டு வந்து கடைசியில அதை ஒரு ரெகுலர் ஈகோ சண்டையா மாத்தினது கொஞ்சம் ஏமாற்றமா இருந்தது. பிரதீப்பும் கிருத்தி ஷெட்டி இடையில லவ் சீன்ஸ் நல்லா இருந்தாலும் அதுல இருக்க வேண்டிய இமோஷனல் கனெக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆகுது. அது ரசிகர்களுக்கு ஏமாற்றமா இருந்தது. 2040ல ரோபோட்ஸ் ஹாலோகிராம்னு மட்டும் காட்டி அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. மொத்தத்துல எல்ஐகே படம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் ஒரு ஜொலிக்கிற காகித கனவு மாதிரி. விக்னேஷ் சிவனோட புது மாதிரியான கற்பனை திறனும் பிரதீப்போட எனர்ஜியும் படத்தை ஒரு தடவை பார்க்கலாம்னு தோண வைக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல கவனிச்சு இமோஷனல் கனெக்ஷன் இருந்திருந்தா இந்த லவ் இன்சூரன்ஸ் ஒரு மெகா ஹிட் பாலிசியா மாறி இருக்கும்.